ட்ரஸ்ட்டு, கமிட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருக்கணுமா? புக் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடாதா? அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பேசுறதுக்கும், நான் போட்டிருக்க வீடியோக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் நான் பேச வர விஷயம் இதுதான். இந்த வீடியோ யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்ல. இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட். ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி நீங்க எப்படி எங்கள ட்ரஸ்ட் பண்றீங்களோ, அதே மாரி தான் நாங்க உங்கள ட்ரஸ்ட் பண்றோம். உங்கள விட வந்து பட்ஜெட் அதிகமா கிடைக்குது, நல்ல ஹெவி பட்ஜெட்டா கிடைக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்க டேட்டவும், அந்த ஸ்லாட்டவும் நாங்க யாருக்கும் குடுக்க போறதும் கிடையாது, மாத்த போறதும் கிடையாது. பட் அதே மாரி ரிட்டர்ன் தான் உங்ககிட்டயும் எதிர்பார்க்குறோம். எங்கள விட சீப்பா கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால 1 மந்த் பிஃபோர் ஒரு ஸ்லாட் புக் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இல்ல எனக்கு வந்துட்டு அவங்க இவ்ளோ கம்மியா பண்ணி தரேன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க ஒரு ஸ்லாட்ட கேன்சல் பண்ணிட்டு போறது, உங்களுக்கு எப்படி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆர்டிஸ்ட் கேன்சல் பண்ற பெயின் இருக்கோ, அதே மாரி தான் எங்களுக்கும் அந்த பெயின் இருக்கும். இது மாரி எத்தன பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரியலி ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் நான் இத சொல்லுவேன்.